நம்ம வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதெல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். அழகுராஜா மதேஷுக்கும் வணக்கம். பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. இருங்க காமிக்கிறேன். என்னண்ணா படம் வேற மாதிரி இது கோஸ்ட் ரைடருக்கு இன்னொரு பார்ட் வருதுங்க. உங்களை பத்தி என்னன்னு தெரியல. என்னோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ ஹேஸ் ஆல்வேஸ் பீன் கோஸ்ட் ரைடர் தான். இது நான் முன்னாடியே சில வீடியோஸ்ல கூட சொல்லியிருக்கேன். யாருமே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாத போதும் நான் சொல்லியிருக்கேன். கோஸ்ட் ரைடர் இஸ் த அல்டிமேட் சூப்பர் ஹீரோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், தாரு, ஹல்க், பேட்மேன் எல்லாருமே ஓகே தான். பட் நம்பர் 1 பொசிஷன்னா எப்பவுமே கோஸ்ட் ரைடர் தான். ஏன்னா கோஸ்ட் ரைடர்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஹீரோங்கிற கான்செப்ட்லாம் வந்து ஃபேமஸா இருக்கு. முன்னாடியே தியேட்டர்ல வந்த படங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசுல தியேட்டர்ல போய் தமிழ்ல இந்த படத்தை பார்த்து வாவ் அப்படின்னு வியந்து போயிட்டேன். ஆரா ஃபார்மிங்கோட மேக்ஸிங் இந்த படம்லாம். இப்போ பார்த்தா கூட புல் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த படம். ஆக்சுவலி கோஸ்ட் ரைடர் 2 கூட அவ்வளோ சிறப்பாக இருக்காது, உண்மையை ஒத்துக்கிறேன். பார்ட் 1 எனக்கு தெரிஞ்சு நான்லாம் வந்து ஒரு 30-40 தடவை பார்த்துருப்பேன். பர்ஃபெக்ட் மஜா படங்க. அது எல்லாமே ஆரா ஃபார்மிங்காக தான் இருக்கும். ஒவ்வொரு சீனும் ஞாபகம் இருக்கு. இப்போ பார்த்தா கூட மாசா இருக்குங்க. அதுவும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெறித்தனமா இருக்கும். அதெல்லாம் மரண சீன். இதுல வேற ஒரு சீன் வரும். கோஸ்ட் ரைடர் நல்லா நெருப்பு தெரிஞ்சிட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தனை பார்த்தா பிடிக்குமா, அல்டிமேட்டா இருக்குங்க. வேற மாதிரி இது. அதுவும் ஏதோ ஒரு மொக்க ஹீரோவா போடாம ரயன் காஸ்லிங்க போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல கேரக்டர் தான், ஓரளவுக்கு நல்ல மேட்ச் ஆவார் இதுக்கு. இந்த சீன் எல்லாம் எவ்வளவு ஐகானிக்கான சீன் தெரியுமா? ராஜமௌலி வந்துட்டு RRR படத்துல இதே சீனை தான் ரீக்ரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. இதே சீனை நீங்க அந்த படத்துல பார்க்க முடியும் RRRல. பாரு பாரு பாரு. எனக்கு அப்பவே தெரியுது கோஸ்ட் ரைடர் சீன்ரா அப்படின்னு நான் அப்பவே யோசிச்சிருந்தேன். செம ஐகானிக்கான சீனுங்க அந்த படத்துல. திடீர்னு பார்த்தா அந்த தாத்தாவும் கோஸ்ட் ரைடரா மாறுவாரு. அதெல்லாம் வந்துட்டு கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. 2018ல பேட்மேன் 2 vs கோஸ்ட் ரைடரா? ஆப்வியஸ்லி கோஸ்ட் ரைடரா தான் பிக் பண்ணுவேன். பேட்மேனும் நல்ல படம் தான். இப்போ ரீசெண்டாக அந்த பேட்மேனும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த படத்தை ஒரு மாசமா உட்காந்து லேப்டாப்ல பார்த்தேன். பட் சாரி, நான் வந்து எப்பவுமே கோஸ்ட் ரைடர் தான் பிக் பண்ணுவேன். இப்போ சமீபத்துல ராயன் படத்துக்கு ஆக்சுவலி இப்போ ஒரு ஆக்டர்ல பொலிட்டீஷியன் தனுஷா மாறிட்டாருங்க. இவரும் பாத்தீங்கன்னா அரசியல் குதிக்கிறதுக்கான அறிகுறிகளை காமிக்க ஆரம்பிச்சிருக்காப்படி. பேபி if you are bad I am your dad சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ரீசெண்டா நேஷனல் அவார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ராயன் படத்துக்கு வந்து இவருக்கு நேஷனல் அவார்ட் கொடுத்திருந்தாங்க. பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் ராயன். தமிழோட பெஸ்ட் ஃபிலிம் வந்து ராயனுக்கு கொடுத்திருந்தாங்க. நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? அதான் நெட்டிசன்ஸ் எல்லாருமே போட்டு இவர் அடி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்டா டே ராயன் படத்துக்கெல்லாம் பெஸ்ட் படம்னு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா ராயன் வந்து வெரி ஆவரேஜ் மூவி தான் உண்மையை சொல்லலாம். அதே இயர்ல வந்த மெய்யழகன், மகாராஜாலாம் அதை விட சூப்பரா இருந்துச்சுங்க. அதுவும் மகாராஜாலாம் மைண்ட் ப்ளோயிங்கான படம். IMDbயோட டாப் 250 மூவிஸ், வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற டாப் 250 மூவிஸ்ல மகாராஜா இருக்குதுங்க. பேர்பட்ட படத்துக்கெல்லாம் கொடுக்காம ராயனுக்கு போய் கொடுத்துருக்காங்க. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன். வேற வழியே இல்ல. ராயனோட அதெல்லாம் நல்ல படம் தான், உண்மை தானே. மயக்கமென்ன, மரியான், ராஜனா, வடசென்னை, கர்ணன், இத்தனை படங்களுக்கும் தேசிய விருது கிடைக்கும் நிறைய பேர் பேசினாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா கிடைக்கல. உனக்கே நியாயமா இருக்கா? அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து இதை விட நல்ல படங்கள் நிறைய நடிச்சாரு, அப்பதான் வந்து தேசிய விருது கொடுக்கல, அதுக்கெல்லாம் யாரும் என்ன கேட்கல அப்படின்னு கேட்கறாரு. நான் சொல்றது நியாயம்தான். இது வரைக்கும் நடந்தது சதி, இப்ப நடந்தது விதி. 2024ஓட பெஸ்ட் மூவின்னு தமிழ்ல எடுத்தா மகாராஜாக்கு இல்லாட்டி மெய்யழகனுக்கு கொடுத்துருக்கலாம். ராயனுக்கு போய் கொடுத்தாங்கிறதா அதிருப்தி. ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைச்சுக்கவே முடியாது. அது தானாதான் அமையும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வாட்டி
எனக்கு நான் அமைஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. நிறைய பேர் சொல்றது என்னன்னா கலா மாஸ்டர் தான் வந்து இதுல ஜூரியில இருந்திருக்காங்களாட்டிருக்கு, அவங்கனால தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உண்மை எவ்வளோன்னு தெரியல, பட் ஆனா பேச்சு அடிப்படுது, அதை பத்தி சொல்றேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். பட் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாராட்டிருக்கு. யார் அவங்க தடுக்குது வளர்ச்சியை? அது யாருங்க நான் 2 பேரு? அவனை விட்டுருங்க, நீங்க தடுக்க பாருங்க. இப்போ சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் அதுக்கான அறிகுறியை வந்துட்டு செட் பண்ணிருக்கு அப்படிங்க. அதோட தொடக்கம் தான் இது. எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க. அப்படியே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றாருங்க. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க. கேட்டா இங்கதானே போடுறேன். அவரோட கட்சிக்கான கொடியை வேற ரிலீஸ் பண்ணிருக்காருங்க. அடுத்து ஸ்டேஜ் ஏறி வேற கேட்பாரு, ஏன் நாங்களாம் சிஎம் ஆக கூடாதா அப்படின்ட்டு கேட்பாரு. எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? யாருக்கு தெரியும், சிஎம் ஆனாலும் ஆவாரு. நான் வந்து ஆச்சரியப்பட மாட்டேன்ப்பா. பட் ஆனா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் இம்பாசிபிள்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க, அவர் ஆக முடியுமா முடியாதான்னு கமெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு பீப்புள் டு டி அண்ணா ஒரு 10 வருஷம் போட்டோம் பார்க்கலாம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு இவரு கட்சி. ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனா உண்மையா சொல்றேங்க, தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் இனிமேல் வந்துட்டு பயங்கர என்டர்டெய்னிங்கா தாங்க இருக்க போகுது. எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருமே கட்சிக்குள்ள வந்துட்டாங்களா, ஏதாச்சும் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டே இருப்பாங்கன்ட்டு எனக்கு கன்ஃபார்மா தெரியுதுங்க. நார்த் இந்தியால இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 3 அக்கா தங்கச்சிங்க பாத்தீங்கன்னா ஒரே பையனை கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு. எதுக்கு தெரியுமா? அதுவும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காகங்க. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா 3 அக்கா தங்கச்சிங்க பாத்தீங்கன்னா ஒட்டுக்கா சேர்ந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டா அவங்க சேர்ந்து ரீல்ஸ் போட முடியாதுங்கிறதுக்காக அவங்களோட கேமராமேன் ஆகிய ஒரே ஒரு பையனை வந்துட்டு 3 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா அடிச்சது பாருங்க அந்த பையனுக்கு இலக்கு. ஒரே சமயத்துல 3 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டான். அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட உன் துணிமணி துணி ஏங்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. மை ஃப்ரெண்ட் ஆஃப்டர் சேயிங் சிகரெட்ல விக்ஸ தடவி அடி மச்சான் கோல்டு சரியா போயிடும். வாட்? இப்படி எல்லாம் யாராச்சும் சொல்றாங்களா? ஒர்க் அண்ட் வர்த்தா? இது ஒர்க் ஆகுதுன்னு அவன் போட்டு வச்சிருக்காங்க. புதுசா இவங்களே மெடிசன் கண்டுபிடிக்கிறானுங்களே. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுச்சு. அவர் ஆல்ரெடி ஆயிட்டாரு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா பிரகாஷ் ராஜ் சார் வந்து அன்னைக்கு நைட்டு தான் அவரை விமர்சனம் பண்ணியிருக்காரு. மறுநாள் காலைல ஷூட்டிங். நான் வந்து இவங்க 2 பேரும் எப்படி பேசிப்பாங்க, எனக்கு நமக்கு ஒரு இது இருக்கும்ல, அன்ஈசினஸ் இருக்கும்ல. பட் ஆனா எப்படி அவங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்றாங்க? என்னடா புக்கிங் ஓபன் பண்ண டைம் ஆச்சு, எவனையும் காணோம், என்னடா அது சத்தம்? சீனியர் 90s அனல்ஸ். One last dance, one last dance, one last dance, one last dance. அனில்ஸ் அனல்ஸ் கைஸ், அடுத்து நம்ம தனுஷனாக்கும் ரெடி ஆயிக்கோங்க. அவரு வேற நடந்தாலும் நடக்கும். never move on. பாப்பா உன் பேர் என்னம்மா? குஷ்புவா? பிரபு குஷ்புவை லவ் பண்ணாங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, பறக்க முடியல. காடு மோடு. ஓ, இங்கிருந்துதான் அட்டையை போட்டிருக்க அப்படியா? பட் நைஸ், நல்லா தான் போட்டிருக்க. அப்படி அட்டையை போட்டாலும் நல்லா போடணும்ல, அதனால நல்லா தான் போட்டிருக்க. அப்படி படம் வந்து ஹிட் ஆகி போயிடுச்சு, இப்பதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. சார் எப்படி இருக்கீங்க? எப்படி சார் இருக்கீங்க? ஜென்ரலா எப்படி இருக்குன்னு கேக்குறது கேள்வி கிடையாது. எப்படி இருக்கீங்கன்னா எப்படி இருப்பான் ஒரு மனுஷன்? இல்ல சார், வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? கஷ்டம் நல்லது, கஷ்டம் நல்லது, கெட்டது. ஒருத்தன் அவன் என்ன கேட்டான், எப்படி இருக்கீங்கன்னு தானே கேட்டான். அதுக்கு இதுக்கு இவ்வளவு பேசுறாரு இவரு. பேசுறீங்க என்ன? அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். உங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன், அது கிடையாது. That random uncle in marriages. உண்மைதாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அங்கிள் கிட்ட மேரேஜ்ல மாட்டிக்கிட்டோன்னா ஏதாச்சும் ஒரு பூமர் தாக் போட்டுருப்பார்ல, அதே மாதிரி தாங்க இவருக்கு இப்படி பேசுறது போட்டிருக்கான். கமல்ஹாசனை டாக் பண்ணி உங்களுக்கு டஃப் கொடுக்க ஒருத்தர் வந்துட்டாரு. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா.
அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஆனா நம்ம உலக நாயனுக்கு டஃப் கொடுக்க முடியுமாங்கிறது டவுட் தான். என்ன கேக்குறாங்க, நீங்க ஏங்க நிக்கலன்னு? இதோ நிக்கிறேன். மிட்டாயி டாப்பு டக்கர் மிட்டாயி காஜா கடலை மிட்டாயி கலக்கலான மிட்டாயி பெஸ்ட் ஆட் ஆக்சுவலி. மழை அடிச்சா சேர்ந்து என்னங்க இவர் அடுத்தடுத்து நிறைய போட்டுருக்காரு இப்போ. மழை அடிச்சா சேர்ந்து இடி இடிச்சா வான நிரம்பி வழிஞ்சு என்ன நடக்குறீங்க? என்ன இது கில்மா சாங்கா? தள்ளத்து அருவியில குளிச்சது போல் இருந்துச்சா தாள அருவியை போல் குளிச்சது போல் இருந்துச்சா? இரு உங்க பையன் கிட்ட சொல்லி தரேன். டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? அதெல்லாம் சிம்பு பார்த்தா என்ன வருது. பட் ஆனா அவரும் ஒரு ட்ராக்ல அப்படிதான் ஆடிட்டு இருந்தாரு. சாச்சா ஓ சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரா? என்ன இவர் திடீர்னு ட்ரெண்டிங்கா ஏதோ பண்ணிருக்காரு. இங்க என்னையா நடக்குது? Even Christopher Nolan couldn't have cooked this masterpiece. என்னடா நடக்குதுங்க? என்னடா பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜிங்கிற மாதிரி நான் அதுக்கப்புறமே சொல்ல உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்லி வாய மூடல அதே இதை கமெண்ட் பண்ணிருக்காங்க. நான் சத்தியமா அதை பார்க்க கிடையாது. ரேண்டம் இதெல்லாம் பெருமையா? accidentally told him to shut up. Now he won't talk again. என்னடா கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்க? டிராயிங்ஸை காமிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. பட் இவங்களோட டிராயிங்ஸ் சூப்பராக இருக்குல்ல. செமையா பண்ணியிருக்காங்கண்ணா. எவ்வளோ டீட்டெயில்டாக க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. ஓ நோட்டு ஃபுல்லாக வரைஞ்சிருக்காங்க. ஃப்ரெண்டு மேரேஜ் ஒரு பேனர் அடிக்கலான்னு பிளான் பண்ணானுங்க. சரி எல்லாரும் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி கேரக்டர் சூஸ் பண்ணலாம்னு சொல்லி செலக்ட் பண்ணி எல்லார்கிட்டயும் கொடுத்தாச்சு. எனக்கு செலக்ட் பண்ண கேரக்டர் டெட்பூல். நான் செலக்ட் பண்ண கேரக்டர் தார். என்னோட கேரக்டர் பேட்மேன். அவுட்புட் நீங்க ஃபைனலா பாருங்க. அப்படியே அவனுங்களை பாருங்க இப்போ என்ன பண்ணானுங்க தெரியுமா? என்னடா வடிவேல் கெட்ட ஆப்பிரிக்கன் மங்கி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. மார்வெல் மல்டிவர்ஸ் எடுத்து போட சொன்னா வடிவேல் மல்டிவர்ஸ் எடுத்து போட்டிருக்காரு. ஆமா அரசே, நம்ம ஊரில் இன்னும் லீவ் வேணும். ராஜாவே அப்பா என்னப்பா ஒரு காவலாளி வாங்கல மரியாதை இல்லாம பேசுறாரே. ஏய் சும்மா இருக்கடா டேய், வருமானம் எனக்கு லீவ் வேணும் அவ்வளவுதான், நான் கிளம்புறேன். என்ன அபியும் ஷாக்கிங்கா இருக்கா? என்னடா ஒரு காவலாளி இவ்வளவு பெரிய ராஜாவே அப்படின்ட்டு. ஆமாமண்ணா, ஆனா ஏன்? அது ஒண்ணும் இல்ல பீம், போட்டக்பூர் ராஜாவை பார்க்க இவனும் நான் தான் போயிருந்தோம். அப்போதைக்கு என்ன பண்ணிட்டானா மங்கிள் சிங் வந்து இடையில வழிய மறைச்சுட்டான். ஐயோ அப்புறம் என்ன ஆச்சு ராஜா? அவன் 3 பேர் 4 பேர்னா பரவாயில்ல பீம், அவன் 10 பேரோட வந்துட்டான். அதான் நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கிட்ட குதிரைக்கு பின்னாடி அவன் நல்லா வசமா மாட்டிக்கிட்டான் போல, அவனை போட்டு பொறிச்சிருப்பாங்க போல. ஆனா அவன் எப்படி தப்பிச்சு வந்தானே தெரியல பீம். தப்பிச்சு டைரக்டா இங்கதான் பீம் வந்தான். வந்துட்டு பொழிச்சு எச்சைக்காரிய மூஞ்சில தூக்கிட்டான். இது கூட பரவாயில்ல பீம், ஆள் இல்லாதப்பெல்லாம் நீ அடிக்கடி இந்த செருப்பு கழட்டி அடிச்சுட்டு போவான். ஆனா இந்த கதையோட இருக்கிறதுலே மிகப்பெரிய டம்மி பீஸ்னா அந்த ராஜா தாங்க. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஒரு சின்ன பையன் கிட்ட தான் ராஜ்யத்தையே காப்பாத்துறதுக்கு எல்லா விஷயத்தையும் அப்படி நீங்க ஒரு மாவீரரும் திறமையானவரும் மட்டும் இல்ல, நல்ல ஆசிய உணர்வும். அந்த ஆளே சும்மா ஏதோ ஒண்ணு ஓட்டிட்டு இருக்கான், அவங்கிட்ட போய் மாவீரன்கிற அப்படி அந்த வேற பாருங்க. எதிரிகளை ஈட்டியால தாக்குறதுல பூர் சிங்கா ராஜகுமார திறமையானவனா இருந்தான். நான் வால் வீச்சுல என் திறமைய காட்டினேன். நல்லா கதை விடுறாடா. எல்லாம் சொன்னா எப்படி? எல்லாம் தெரியும். தோலக்பூரின் வாட்டர்மெலன் ஸ்டாராவே வாழ்ந்திருக்காராட்டு இவரு. விதவிதமான அறுசுவை உணவு பரிமாறப்பட்டுச்சு. ஒவ்வொரு ராஜ்யத்தில இருந்தும் சமையல் கலை நிபுணர்கள் அந்த உற்சவத்துக்கு வந்து பிரமாதமா சமைச்சாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். இதெல்லாம் நம்பினாதான் சோறு போட முடியும்னு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.